இங்க யாருமே ப்ரெஷர்ல இல்ல சார். இவங்க சொன்ன அத்தனையும் நானும் பண்றேன். நானும் படத்துக்கு போவேன், நானும் ட்ரிப்புக்கு போவேன். ஆனா இது எல்லாத்துலயும் நான் வீட்லயே சேமிப்பேன். அந்த சேமிப்புலயே தான் போவேன். எனக்கு எந்த ஒரு இந்த பட்ஜெட்ல துண்டு விழுறது எதுவுமே நடக்காது. நான் மளிகை சாமான்ல சேவ் பண்ணுவேன். அவங்க சூப்பர் மார்க்கெட்ல வாங்குவாங்க, நான் ஹோல்சேல்ல வாங்குவேன். சூப்பர் மார்க்கெட் போனா 10,000 ரூபாய் ஆகும், ஹோல்சேல்ல எனக்கு 4,000 ரூபாய் தான் ஆகும். ஹோல்சேல் மார்க்கெட் போய் அப்படி வாங்குவேன். அதே மாதிரி மளிகை சாமான் போடுறதுக்கு முன்னாடி வீட்ல என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணுவேன். இருந்தா எக்ஸ்ட்ரா எல்லார் வீட்லயும் லெஃப்ட் ஓவர் பக்கெட் ஒன்று வச்சிருப்பாங்க. போன மாசம் வாங்கினதுலயே மீதி இருக்கிற அதுல என்ன இருக்குன்னு செக் பண்ணுவேன். செக் பண்ணிட்டு தான் லிஸ்டே போடுவேன். போனோமா 3,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவேன். அவங்க போவாங்க சாலிடா 6,000 எல்லாமே சூப்பர் மார்க்கெட்ல நீங்க வெளியில வரவே முடியாது. அதுவும் குழந்தைங்களை கூட்டு போனா எல்லா கீழே இருக்க ஐட்டம்ஸும் உங்களுக்கு வந்துடும். சாக்லேட்ல இருந்து பிஸ்கெட்ஸ்ல இருந்து எல்லாம் வந்துடும். அதாச்சுங்களா. ட்ரிப்புக்கு நாங்க எல்லாம் சீட்டு போடுவோம். கண்டிப்பா இங்க எல்லாரும் சீட்டு போடுவாங்க. அந்த சீட்டு போடுறதுல 2 lakhs சீட்டு நீங்க போட்டீங்கன்னா நீங்க சேவ் பண்ணும்போது இயர்லி அது நீங்க ஃபீஸாவும் கட்டலாம், ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நான் முன்னாடி சேவ் பண்ணிடுவேன், அதை எடுத்து நான் செலவு பண்ணுவேன். ஓகேங்களா. இந்த மாதிரி நான் செலவு பண்ணிட்டு கிரெடிட் கார்டுக்கு அடுத்த மாசம் எல்லாம் கட்ட மாட்டேன். கிரெடிட் கார்டுக்கும் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். எப்படி வாங்குவேன்னா, ஸ்டேட்மெண்ட் டேட்னு நம்மளோட சைக்கிளிங் டேட் ஒன்று இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் டேட்டுக்கு மறுநாள் நீங்க ஸ்வைப் பண்ணுங்க. யூ ஹேவ் 55 days to pay. அவங்க இந்த சைடு உட்காரணும் சார், அங்க உட்காந்துருக்காங்க, அவங்களை இங்க மாத்தி உட்கார வைங்க. இல்ல, நான் சேவ் பண்ணுவேன்னு சொல்றேன், உங்களுக்கு நான் கத்து கொடுக்குறேன். அவங்க சொல்ல வர்றதுன்னா நீங்க வந்து சேவ் பண்ணவே வேண்டாம், சேமிக்கவே வேண்டாம் மனப்பான்மையில பேசுறீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சம்பாதிப்பேன், சேமிப்பேன், செலவும் பண்ணுவேன், வாழ்க்கை வாழவும் செய்வேங்கிறாங்க. அவங்க பிரேக்கப் கேளுங்க சார். சார் சின்ன சின்ன விஷயம் இருக்கு சார். இபி பில்ல சேவ் பண்ணலாம். எல்லார் வீட்லயும் கண்டிப்பா ஏசி இருக்கும். இங்க எல்லார் வீட்லயும் ஏசி இருக்கும். ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணுவோம், வேலையை முடிச்சுட்டு அந்த 10:30க்கு உள்ள பெட்ரூம்ல நுழையும் போதே உடனே ஐயோ ஏசி வரல 16ல வைப்போம். நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, 8:30 மணிக்கு உள்ள போவேன், 24ல ஏசியை வைப்பேன். ஓகேங்களா. 1 hour டோர் க்ளோஸ்ல இருக்கும். சரிங்களா. நான் 10:30 மணிக்கு போகும்போது உள்ள கூலிங் இருக்கும். நீங்க ஏசியை 24ல வச்சு பாருங்க, கம்ப்ரஸர் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும், ஆன் ஆகும். 2,000 ரூபாய்க்கு மேல பில் வந்தது இல்ல. இங்க யார் வீட்டாவது வந்திருக்குமா? ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சேவ் பண்ணலாம். இந்த சேவிங்ல வச்சு நான் ஹோட்டல் போவேன், நான் படத்துக்கு போவேன், இவங்க சொன்ன அத்தனை என்டர்டைன்மெண்ட்டும் நான் பண்ணுவேன்.